வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 10/12/2025. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் 1:47 வரைக்கும் சஷ்டி திதியும் அதற்கு பிறகு சப்தமி திதியும் இருக்குது. நாள் முழுவதும் மக நட்சத்திரம் இருக்குது. மதியம் 12:46 வரைக்கும் வைத்திருதி நாமயோகம், அதற்கு பிறகு விஸ்கம்ப நாமயோகமும் இருக்குது. மதியம் 1:47 வரைக்கும் வனுசை கரணமும், அதற்கு பிறகு பத்திரை கரணமும் இருக்குது. அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் சூலம் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் வேலைக்கு போவோம், ஒரு தொழிலுக்கு போவோம், நிறைய விஷயங்களை செய்ய போவோம். இப்போ போகிற விஷயங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சுட்டு போகும்போது உங்கள் போகிற காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஷ்டி திதி முருகன் வழிபாட்டுக்கு சிறப்பான திதி. அதே நேரத்தில் சஷ்டி திதியை பொறுத்த வரைக்கும் திருமண நாள் கூடாது. ஒரு சண்டை சச்சரவுகள் வழக்குகளை பேசி தீர்க்கிறங்கிறது இன்றைய நாளில் அது அடுத்த கட்டத்துக்கு போகும், தவிர இது தீர்வுக்குள்ளே வராது. ஏன்னா இன்றைக்கி உஷ்ண திதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உஷ்ண திதியில் நீங்கள் வழக்குகளை பேசும்போது ஆவேசங்களும் இதுகளும் தான் கூட இருக்கும். திருமண நாள் கூடாது. அதே மாதிரி சஷ்டி திதியில் பிறந்த மணமகன் மணமகளை கல்யாணம் கடத்தி கூட ஒரு பெண்ணோ ஆணையோ கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இந்த சஷ்டி திதியில் வைக்கணும். எந்தெந்த நாட்களை அதிகமாக நம்ம நல்ல விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த நாட்களை நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தும். அப்போ தெய்வத்தின் அருளும் அந்த நாளில் இருக்கக்கூடிய சில எதிர்மறையான விஷயங்களும் எங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வைத்திருதி நாமயோகம் மதியம் தான் முடியுது. அப்போ வைத்திருதி நாமயோகத்துலேயும் சிறப்பாக எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விஸ்கம்ப நாமயோகமும் சப்தமி திதியும் வந்துடுது. சப்தமி திதியும் சிறப்பான ஒரு நாளாக இல்லை. அதனால் இன்றைக்கு அதையும் நீங்கள் தவிக்கிற இன்றைய நாளையும் நல்ல காரியங்களுக்கு தவிக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது பொது பலன் தான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஜோதிடர் எடுத்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட பலன் சொல்ல முடியாது உங்களுடைய ஜன்ம ஜாதகம் இல்லாமல். அப்போ நிறைய பேர் கும்பராசிக்கு அப்படி, மீன ராசிக்கு இப்படி, மிதுன ராசிக்கு அப்படி சொல்லிட்டாரு, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படி தான் சொல்கிறீங்க. 2 நாட்களுக்கு முன்னுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, ஒரு ஜோதிடர் சொல்கிறாராம் கும்பராசிக்கு 2 திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி 2 திருமணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு அவனுக்கு ஒரு திருமணத்துக்கே வக்கில்லை, 2 திருமணம் எந்த காலத்தில் அவனுக்கு நடக்க போகுது அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்குறாரு. இந்த விஷயத்த அவர் பார்த்தாராம், இப்படி இன்னொருத்த நபரை பற்றி சொல்கிறார் அவர். அப்போ அங்கே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிறது பொது பலன், இதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு உங்களை வழி நடத்தும் அப்படின்னா அந்த வாய்ப்புக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். அதில் என்னென்ன தெரியணும், லக்னத்தை தெரிஞ்சுக்கணும்.
ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நடப்பில் நடக்கிற மகாதிசை புத்தியை தெரிஞ்சுக்கணும். நடப்பு மகாதிசை புத்தி, இந்த தசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு பார்க்கணும். இதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நடத்த போகுது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலனை பார்க்கும்போது ரைட், எனக்கு நல்ல திசை நடக்குது, நல்ல புத்தி நடக்குது, கர்ம நட்சத்திரத்தில் இல்லை, சாதகமாக இருக்குது, ஊழ்வினை புத்தியும் இல்லை, அப்போ எனக்கு இது நடக்குமானா 199% வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு தான் உங்களுடைய கிரக கட்டங்களில், ராசி கட்டங்களில் கிரகம் எப்படி அமைஞ்சிருக்கு, திருமணத்துக்கு எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது. ஏன்னா எல்லா நல்ல காரியங்களையும் சுப காரியங்களையும் செய்து வைக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் எப்படி எந்த நகரிலிருந்து எப்படி அதை பார்க்குறாரு, ஏன்னா அவர் தான் கர்மகாரகன். நீங்கள் செய்ய வேண்டிய கர்மத்தை அவர் தான் தீர்மானிப்பார். அப்போ அவருடைய பார்வைகளை பார்த்து அதுக்கான சரியான வழிகளை செய்யலாம். முதல்ல மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாளில் நீண்ட நாளாக பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடர்பாடுகள்லாம் குறையும். ஒருத்தருக்கு யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கொடுங்க, அது உங்களுக்கு நேரம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் போய் கேளுங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நீண்ட நாள் கடன் கூட உங்களுக்கு அது கொடுக்கல் வாங்ககள் உங்களுக்கு சரியாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்க, தொழிலில் பதவி உயர்வு இல்லைன்னா ஒரு புதிதாக ஒரு விடயத்தை செய்யணும், வாய்ப்பு கிடைக்கும். முன்னேற்றம் அடையணும், வாய்ப்பு இருக்குது. புதிய தொழிலுக்கு போகணும், வாய்ப்பு இருக்குது. தொழில் மாற்றத்தை உருவாக்கணும், வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழிலில் இன்றைக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளுக்கு நீங்கள் தயாராகும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்து உடல் ரீதியாக உபாதைகள் எதுவும் இருந்தால் அதுலேருந்து வெளிவர்றது, அதுக்கான சரியான சிகிச்சைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி அதுக்கான நாளாக இல்லை. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வீடு, காணி, வாகனம், சொத்து, பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுமா இருந்தால் பாவ பிரிவினை வாங்கிறது, விற்கிறது, புனரமைக்கிறது, இல்லை அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வருமானம் ஈட்ட நினைக்கிறது, அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதா இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்களை குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து, அசையும் சொத்து, அசையாத சொத்து அது எதாக இருந்தாலும் வாங்கிறது, விற்கிறது, நீண்ட நாளாக அது நீட்டில் இருந்த சில சிக்கல்கள், இன்னல்கள் மாறுறது, வெற்றி பாதையை நோக்கி போகிறது, வருமானங்கள் ஈட்டுறது, அடகு வச்சதை திருப்பி கொள்வது, இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி கிட்ட அந்யோன்யங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி கற்கிற மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கோ கல்வியில் சில ஆர்வங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம், அதுவும் பாடசாலை கல்வி சார்ந்த முடிவுகளை எடுக்கலாம். தாய்மாமன் உறவு வழியில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கோ அவருடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க, இல்லாது குழந்தையோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கோயிலுக்கு பரிகாரம் செய்ய போகிறது, ஒரு சிகிச்சைக்கு போகிறதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. ஒரு பயணத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு போங்க. முயற்சிகளில் சில தடைகளும் தாமதமும் இன்றைக்கி ஏற்படலாம்.
நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர்கள் இடம் வாக்குவாதங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் வரலாம். தேவையில்லாமல் பேசி சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாது. பேசுகிற வார்த்தையில் அவதானம் நிதானம் தேவை. முக்கியமாக மனைவி தாய் இவங்க கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. அடுத்தது கையில் இருக்கிற பணம் சேமிப்புகளை கொண்டு போயிட்டு நான் அந்த வீடு வாங்க போகிறேன், வாகனத்தை வாங்க போகிறேன், இதை புனரமைக்க போகிறேன், இதை செய்ய போகிறேன், நகையை கொண்டு அடகு வச்சுக்கிட்டு நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு உங்கள் முயற்சிக்கான வெற்றி, உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது மாதிரி ஒரு தன்மை, உயிர் சக்தி பெருகக்கூடிய தன்மைகள், அதாவது உங்களோட ஆற்றல்கள் திறமைகள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள், அந்த சக்தி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் வரும்போது உங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகா விஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துளாராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வியாபாரம், தொழில், கல்வி, நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் இருக்கார்கள், நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, குடும்ப அங்கத்தை முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவையில்லாத பண செலவுகள் கையில் இருக்க சேமிப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் செலவுகளில் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களுக்கு முக்கியமாக உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆள் மனசில் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் சில நேரத்தில் எதிர்ப்பாக தாமதமாகலாம், எதிர்பார்த்தவரை குறைவாக கிடைக்கலாம், சில மாற்றங்கள் அடையலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களோட மனசை எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு ஓகே எது வந்தாலும் நான் அதை சமாளித்து போகிறேங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். அதே நேரத்தில் அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. பண ரீதியான வருவாய்களில் கொஞ்சம் தாமதம் தடைகள் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தொழில் ரீதியான விருத்திகள் அடைகிறதுக்கான வாய்ப்பு, புதிதாக முதலீட்டாளர், அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு வியாபாரங்கள், வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் தேவையில்லாத ஒரு செலவோ நஷ்டத்தையோ நீங்கள் வியாபாரத்தில் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இனங்கண்டு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு. உங்களுடைய தந்தை வெளிநாட்டில் இருந்தால் அவர் மூலிமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்படி சில வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு வருமானத்தை பெருக்கிறது, இரண்டாவது திருமணம், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறது,
இப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் சாதிக்கிற நன்மை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பவங்க, வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரங்களில் எதிர்பாராத நஷ்டங்கள், எதிர்பாராத இழப்புகள், திடீர் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்கிற இடங்களையும் சரி, கவனமாக, நிதானமாக, அவதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா விடயத்தையும் சரி பார்த்துட்டு செய்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்சூரன்ஸ் சொத்தோ தந்தை வழி சொத்துக்களையோ ஏதோ ஒரு நன்மை நடந்துராதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த விஷயம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க, நிதானமாக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த விஷயங்களை கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம், குழந்தை சார்ந்த விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இன்றைக்கு இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், வரன் தேடுறதா இருந்தாலும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் கூடாது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக முக்கியமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம், கடந்து போவாருங்க. இன்றைக்கி உங்களால் தான் அது ஏற்படுது. அது மட்டும் தலையில் வச்சுக்கிட்டு, ஞாபகத்தில் வச்சுட்டு வேலையை செய்யுங்க. 2வது குழந்தைகள் விஷயம், நண்பர்கள், உறவினர்கள், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பங்குதார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிற மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனைகள். ஒரு மகான்களோ சித்தர்களோ முனிவர்களோ பிறப்பெடுப்பது இல்லை, இல்லைன்னா புதிதாக படைக்கப்படுபவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும், அதாவது பல ஜென்மங்கள் மனிதர்களாக பிறந்து, விலங்குகளாக பிறந்து, சிவபுராணத்தில் சொல்ல போய் கல்லாகி, பூண்டாகி, மரமாகி, செடியாகி, கொடியாகி, பல்மிரகமாகி, அரக்கராகி, தேவராகி, இப்படி எல்லாம் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாம் அனுபவித்து தன்னை சரியான அந்த கர்மாக்களை தீர்த்துக்கிட்டு சரியான வழிபாதைகள் நடத்தி வந்து தன்னை புனிதமாக்கி தூய்மையாக்கி கர்மானா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மாக்களில் புண்ணிய கர்மாவையும் சேர்க்காமல் பாவக்கர்மாங்களையும் சேர்க்காமல் தெய்வ வழிபாடுகளோடு தன்னை செலுத்தி தெய்வத்தை புரிந்து கொண்டு, தெய்வம்னா யார், நாங்கள் படைத்த தெய்வமா இல்லை எங்களை படைத்த தெய்வமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்திலையும் பறந்து விரிந்து இருக்கும் அந்த தெய்வத்தன்மையை, எல்லா பொருட்களையும் எல்லா உயிரினங்களையும் பார்க்கறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதனே மகானாக, சித்தராக, முனிவர்களாக, ரிஷிகளாக மாறுகிறார்கள். உங்களாலேயும் மாற முடியும். மனிதனாக வாழுங்க, மகான்களாக இருங்க. மற்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகளையும் தொந்தரவுகளையும் அவங்களை வருந்தும்படியோ செய்து கர்மாக்களை சேர்த்து கொள்ளாதீர்கள். புண்ணியம் செய்கிறேன்னு புண்ணியத்தையும் சேர்க்காதீங்க. அது என்னது, ரெண்டையும் செய்யக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னா அதுக்கு வழி இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மகான்கள் சித்தர்கள் எல்லாமே பெரியவங்க தான். ஆனால் அவங்க சாதாரண மனிதர் மட்டத்தில் இருந்து அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க. நீங்களும் உயரலாம். அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படி கர்மா பாவத்தையும் செய்யாமல் புண்ணியத்தையும் செய்யாமல் எப்படி கர்மா செய்கிறது அப்படிங்கிறத நாளை உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.